ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக் இன்சைடர்ஸ்க்கு. நேற்று வந்து கேஎல் ராகுல் ஓஜி சம்பவம் பண்ணிட்டாரு. நேற்று வந்து 2 சம்பவம் நடந்துச்சு. ஆக்சுவலி தலை ஒரு சம்பவம் பண்ணார் தேட்டரில், குட் பேட் அக்லி ஓஜி சம்பவம் பண்ணார் ரெட் ட்ராகனா. நைட்டு வந்தால் கேஎல் ராகுல் வந்து இதாண்டா என் ஹோம் அப்படின்னு கான்சார் செவக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சின்னசாமி கிரவுண்டில் வந்து அடிச்சுட்டு ஒரு கோல்டஸ்டான செலிப்ரேஷன் ஒன்று கொடுத்தாரு. 87 ரன் அடித்து மேட்சை முடிச்சு வச்சிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தா சிஎஸ்கே வந்து திரும்பவும் கேப்டனாக போட்டிருக்காங்க எம்எஸ் தோனியை. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். லியோவை பார்க்கணும். ஈஸ் பேக். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு மேலே ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ் வந்தாங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் சீசனாக இருக்கும் அந்த சீசன். அண்ட் விராட் கோலி முன்னாடி அந்த ஐகானிக் செலிப்ரேஷனை பண்ணிட்டு போயிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹோம் மேட்ச் வந்து டெல்லியில். ஹோம் பாய் விராட் கோலியோட ஹோம் டெல்லி. அவர் ஏரியாவில் போய் அவரே திரும்ப ரிவெஞ்ச் கண்டிப்பாக எடுப்பாருன்னு கண்டிப்பாக தோணுது. கண்டிப்பாக அவர் ரிவெஞ்ச் எடுப்பார். ரிவெஞ்ச் எடுக்கிறதுல வந்து விராட் கோலி மாதிரி யாராலையும் ரிவெஞ்ச் எடுக்க முடியாது. கண்டிப்பாக வச்சு செய்ய போகிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர்சிபி மேட்ச்சை எங்கே தோத்தாங்க அப்படின்னா, மிடில் ஆர்டரில் ரொம்பவே அவங்களே விக்கெட்ஸை த்ரோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. படிக்கல் ஒரு புவர் நாக், 1 of 8 runs. ஃபில் சால்ட் ஒரு தேவையில்லாத ரன் அவுட். பட் அது விராட் கோலியால் தான் அந்த ரன் அவுட் ஆச்சு. அவர் கொஞ்சம் பார்த்து ஓடி இருக்கணும், கால் கொடுத்துருக்கணும். பட் ஃபில் சால்ட் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார். ஒரு ஸ்டேஜில் வந்து 200 மேலே வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஒரு சடனாக 3 விக்கெட் போனோன்னா விப்ராஜன் அந்த பவுலர்ஸ் போட்டனால பயங்கரமான லெக் ஸ்பின்னர். அவர் 2 விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் சூப்பராக பவுலிங் போட்டார். அவர்னாலே ரன்ஸும் குறைஞ்சிருச்சு. பட் எண்டில் என்ன தான் அப்படி போயிருந்தாலுமே டிம் டேவிட் கடைசியில் வந்து சூப்பராக அடிச்சு கொடுத்தாரு. இந்த சீசன் ஆர்சிபி என்ன தான் ஃபஸ்ட்டு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அட் த எண்டு வந்து அவங்க நல்லாவே அதை கேரி பண்ணி அந்த மொமெண்டம் ஷிஃப்ட்டை மாற்றிடுறாங்க. அதுதான் இந்த சீசனில் ஆர்சிபிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கனால கன்ஃபார்ம் டஃப் கொடுப்பாங்க, கன்ஃபார்ம் கம்பேக் கொடுப்பாங்க. இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் மனநிலையெல்லாம் எப்படி இருக்குன்னா, டே எங்களுக்கு ஹோம் கிரவுண்டே வேணாண்டா, ஹோம் மேட்சே போடாதீங்கடா, அவையிலே போடுங்கடா, நாங்கள் அவையிலே ஆடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது கிரவுண்டை கட்ட சொன்னால் பொட்டியை கட்டி வச்சுருக்காங்க. அந்த பொட்டி கிரவுண்டில் என்ன எங்கே பட்டாலும் 6 தான் போகுது. இந்த மாதிரி ஒரு ஹோம் கிரவுண்ட் இருக்கனால தான் இத்தனை வருஷமாக ஆர்சிபி கப் அடிக்காமல் இருக்காங்க. கப் அடிக்காமல் இருக்கிறது ஒரு மெயின் காரணமே அந்த ஹோம் கிரவுண்டு தான். அண்ட் பார்ப்போம் சிஎஸ்கே இன்றைக்கி மேட்ச் ஜெயிப்பாங்களா, என்ன நடக்க போகுது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சில் என்ன நடக்க போகுதுன்னு. இன்றைக்காச்சும் ஜெயிப்பாங்களா சிஎஸ்கே? ஃபைனலி எம்எஸ் தோனி இஸ் பேக். கேப்டன் கோல் அவரோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் ஆர்சிபியோட நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்ஆர் கூட சபாய் மான்சிங் ஸ்டேடியமில். ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஒரு டீசெண்டான ரெக்கார்டு இருக்குது. பார்ப்போம், அந்த மேட்ச்சில் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இவங்க எல்லா ஹோம் மேட்சையும் தோத்துட்டே இருந்தாங்கன்னா 7 ஹோம் கேம் மொத்தம் இருக்குது. பட் அதில் 2 மேட்ச் காலி. அவையில் வந்து நல்லா ஜெயிச்சிருக்காங்க. ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அவையில். ஸோ அவே மேட்சஸ் ஜெயிச்சா ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். பட் ஹோமில் ஜெயிக்கிறதோட ஒரு கான்ஃபிடன்ஸ் வராது. பார்ப்போம், வெயிட் பண்ணி. ஹோமில் ஜெயிப்பாங்களா? வரப்போகிற மேட்சஸில் எந்த மாதிரிலாம் டோர்னமெண்ட் மாறப்போகுது? உங்களோட டாப் 4 டீம்ஸ் யார் வருவாங்க பிளே ஆஃப்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.